ஒரு வழியாக கதையெல்லாம் சொல்லி வெண்ணிலாவை தூங்க வச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வராரு விஜய். அப்போ ரூமுக்கு வெளியே தான் வந்து அவரோட தாத்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாத்தா கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுறாரு, நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாரு. தாத்தா பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் நம்ம காவேரியை கண்டுக்கவே இல்லை, நம்ம சுத்தமாக மறந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து உணர்றாரு. நேராக ரூமுக்கு போறாரு. அப்போ ரூமுக்குள்ளே போனால் காவேரி வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்திலே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ வந்து என்னை தப்பாக நினச்சிட்டடி, எப்படி நீ வந்து உன்னை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி நீ நினைப்ப, நீ வந்து என்னோட பொக்கிஷன்டி. அந்த ராகினி வந்து உன்னை தனியாக கூப்பிட்டு போய் பேசுன கொஞ்ச நாள்லேயே வந்து நீ வந்து எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்த. ஆனால் நான் வந்து நம்ம அக்ரிமெண்ட்டை பற்றி யோசிச்சு தான் வந்து நீ வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் நம்மளோட உறவு வந்து அதையெல்லாம் தாண்டி போய் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. நானே வந்து அடுத்த நாள் காலையில் உன்னை கூப்பிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் விடிஞ்ச உடனே காலையில் பார்த்தா வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு வந்து நீ நிற்கிற. வெண்ணிலாவை பார்த்தோன்னா நான் மனசால ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு வழியாயிட்டேன். அதனால தான் வந்து அதையவே டோட்டலாக மறந்து போயிட்டேன். உன்னையும் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், அது என்னோட தப்பு தான். ஆனால் என்ன ஆனாலும் சரி, நீ தான் எனக்கு முக்கியம், உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லி தூங்குற காவேரிக்கு பக்கத்தில் உட்காந்து இத்தனையும் பேசிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி எந்திரிச்சு போய் டேபிளில் உட்காந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து லெட்டர் எழுதுறாரு. எந்த பொண்ணுமே செய்ய துணியாததை நீ எனக்காக செஞ்ச. வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்தால் நம்மளோட வாழ்க்கை என்னாகும் அப்படிங்கிற யோசனையும் சுயநலமும் இல்லாமல் கூட நீ அவளை கூப்பிட்டு வந்து என் கண்ணு முன்னால் நிறுத்தின. இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த ஜென்மத்தில் நீ தான் என்னோட பொண்டாட்டி, அதை யாராலும் மாற்ற முடியாது. உன்னை விட்டு நான் என்றைக்குமே போக மாட்டேன், ஏன்னா நான் உன் புருஷன்டி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தான் வந்து நான் உன்னை எழுப்பலை, அதனால் நீ தூங்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த லெட்டர் எழுதுறேன். நான் வந்து நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து வெண்ணிலாவை கொண்டு போய் சேர்க்கறக்கு போகிறேன் காலையில். நீ தூங்கி எந்திரிச்சு நல்லா தெம்பாயிரு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. காவேரி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிருது. தாத்தாவும் எந்திரிச்சு வந்துடுறாரு. விஜய் வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு காரை ஏறாரு. அதை வந்து காவேரியோட அம்மா ஃபேமிலி எல்லாருமே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வெண்ணிலாவையும் விஜயும் காரை ஏற்றி விட்டுட்டு தாத்தா திரும்புறாரு. அப்போ வந்து காவேரியோட அம்மா இருந்துட்டு, என்னங்க ஐயா இதெல்லாம், நான் வந்து இதெல்லாம் பேசக்கூடாது தான், நான் சுயநலமாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பொண்ணு வந்து உசுருக்கு உசுராக பழகினவங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா தனியாக அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம பேசுறது சரிதாம்மா, ஆனால் இது எல்லாம் வந்து காவேரி தானே யோசிச்சிருக்கணும். வெண்ணிலாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் நம்மக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருந்தா அதை நம்ம ஒரு விதமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். எடுத்தவங்க கவுத்தன் கூட்டிகிட்டு வந்து இப்படி நின்றுட்டா, அப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? விடுங்க, விஜய் வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்லைங்கய்யா, அந்த பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு இனிமேல் வரக்கூடாது. காவேரி வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவ. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை நம்பி வந்ததுக்கப்புறம் அவன் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதில் வந்து மண்ணு விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க காவேரியோட அம்மா. அதை பார்த்து கவலையோடு நிற்கிறாரு தாத்தா. இங்கே காவேரியோட ரூமில் காட்டுறாங்க. காவேரி வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ராகினி வந்து எட்டி பார்த்துட்டு, இவ என்ன இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா, எந்திரிச்சானா இவள் அப்படியே வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா, என்னமோ பெருசாக சாதிச்சு வெட்டி முறிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, எப்படியும் எந்திரிச்சு வந்ததான் ஆகணும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போகிறக்காக ட்ரை பண்ணுறாங்க. கதவை மூடும்போது கரெக்டாக டேபிள் மேலே இந்த லெட்டரை பார்த்துறாங்க. இது என்ன லெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அலங்காப்பில் அப்படியே ரூம்குள்ளே வராங்க. வந்துட்டு அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ லெட்டரில் வந்து விஜய் எழுதி இருக்கிறத படிக்கிறாங்க. காவேரி உன்ன மாதிரியே வெண்ணிலாவும் நல்லவதான், நிஜமாக அவளுக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா அவள் வந்து கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்குவா, அதனால் உன்னை நினச்சி அவள் பெருமைதாப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எழுதியிருப்பாரு. அதை படிச்சோன்னா, ஓ பெருமைப்படுவாளா, அவள் தான் முதல் ஆளாக உன்னை செருப்பு அடித்து வெளியே துரத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகினி. அப்புறம் மேலே எல்லாமே படிச்சுட்டே இருக்கும்போது, உன்னை மாதிரி எந்த பொண்ணு இருப்பா, நீ வந்து என்னோட பொக்கிஷன்டி, என்றைக்குமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன், ஏன்னா நான் உன்னோட புருஷன்டி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஐ லவ் யூன்னு வேறு எழுதியிருப்பாரு. அதை பார்த்துட்டு, ஓ இத்தனை ரணகலத்துலேயே உங்களுக்கு வந்து லவ் கேட்குதோ, லவ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, இந்த லெட்டர் இருந்தால் தானே இவள் படிப்பா, உங்களுக்குள்ள காதல் உருகி வளைஞ்சோடும், இந்த லெட்டர் இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து அப்படியே கிளிக்கிறாங்க. அந்த கிளிக்கிற சவுண்டு கேட்டோன்னா எங்கே காவேரி எந்திரிச்சோளோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த லெட்டரை வந்து சுக்குநூறாக கிழிச்சிடுறாங்க. அங்கேயே டஸ்ட்பினில் போட்டால் கூட தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு கிழிச்ச லெட்டரையும் அலங்காப்பில் வெளியே எடுத்துகிட்டே போயிடுறாங்க. வெளியே போய் ஹாலில் தான் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா, எந்திரிச்சு வரமாட்டேங்கிறா, எந்திரிச்சு வந்தான்னா அவளை அப்படியே உசுப்பேத்தி விட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் வராமல் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஒருவேளை அவள் மாத்திரை முழுங்கிட்டு அப்படியே படுத்துட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காவேரி வந்து கீழே இறங்கி வராங்க. அதான் நான் இவளாவது மாத்திரை முழுங்குறதாவது, அதான் வந்துட்டா இல்லை, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ காவேரி வந்து கீழே இறங்கி வராங்க. என்ன காவேரி நல்ல தூக்கம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. என்ன காவேரி செம்ம தூக்கம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. சரி இப்போ என்ன எங்கே கிளம்பிட்ட, உங்கள் அம்மா வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி வேற கேட்குறாங்க. ஆனால் எப்படி காவேரி உன்னால் மட்டும் இப்படி முடியுது, எந்திரிச்சுன்னா புருஷன் எங்கேன்னு தொலைவர பழக்கம்லாம் கிடையாதா, எந்திரிச்சுன்னா அம்மா வீட்டுக்கு போகிறக்கு எதுக்கு விஜய் வந்து வெண்ணிலா கூடவே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி கவலையெல்லாம் இருக்குப்படுற அப்படின்னு வேற கலாய்க்கிறாங்க. உடனே விஜய் இப்போ எங்கே போயிருக்காரு தெரியுமா, வெண்ணிலாவை கூப்பிட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்னு வேற சொல்லி கடுப்பேற்றுறாங்க. இவங்க இதெல்லாம் சொன்னதை கேட்டோன்னா காவேரிக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே பாரு, உனக்கு இவ்வளோதான் மரியாதை, ஓங்கி ஒரு அரை விட்டேன்னு வச்சுக்கோ, வாயில் இருக்கிற பல்லு அத்தனையும் தெரிச்சு விழுந்துடும், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறுத்து என்ன, எப்படியோ வெண்ணிலாவை நம்ம தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோமே, இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு என் மேலே இருக்கிற பயம் வந்து குளிர் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி வந்து அப்படியே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பார்க்குற, இனிமே தான் சீனே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற
ஆரம்பிக்கிறாங்க ராகினி. அதை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க காவேரி. நைட்டு ஃபுல்லாக வந்து வெண்ணிலா கூடவே உன் புருஷன் இருந்து கதை சொல்லி படுக்க வச்சு தூங்க வச்சு நைட்டு ஃபுல்லாக கூடவே இருந்தார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. ஏய் கோவப்படாத, சரி ஒரு விஷயம் கேட்குறேன். விஜய் வந்து இப்போ வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு வெளியே போயிருக்காரு, அதை உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லி வேற கேட்குறாங்க. சொல்லியிருக்க மாட்டாரே, எப்படி சொல்லுவார்? அஜய் சொன்னது 100க்கு 100 உண்மை. விஜயோட மைண்டில் முழுக்க முழுக்க வெண்ணிலா தான் இருக்கா. விஜயோட லைஃப்பில் காவேரிங்கிற சாப்டர் க்ளோஸ். ராகினி இப்படி பேசுறது கேட்ட உடனே காவேரிக்கு வந்து ரொம்ப குழப்பமாயி அப்படியே அழுகிற ரேஞ்சுக்கே வந்துடுறாங்க. இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கிறது டோட்டல் வேஸ்ட், பேசாமல் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற ராகினி சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து காவேரியோட சிஸ்டர் அங்கே வந்துடுறாங்க. இந்த வீட்டை விட்டு பொட்டியை தூக்கிட்டு அவ எதுக்கடி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் போகணும், இங்கிருந்து அவ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி ராகினி திமிரா பேசுகிறாங்க. ஆமாம், அதை சொல்கிறதுக்கு முதல் நீ யாரு அப்படின்னு சொல்லி வேற கேட்குறாங்க. எனக்காவது இது என் தங்கச்சி வீடுன்னு சொல்லி உரிமை இருக்குது, நாங்கள் இருக்கிறதுக்கு. ஆனால் எந்த உரிமையும் இல்லாமல் வெக்கங்கிட்டு போய் நீங்கள் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நான் ஏன் வெக்கப்படணும், நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினாலும் சரி அதையெல்லாம் நான் எதையுமே எடுத்துக்கவே மாட்டேன், என் காரியம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராகினி ரொம்ப நக்கலாக வேற பேசுகிறாங்க. காவேரியா இருக்க போய் போனால் போது இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி உன்னை விட்டு வச்சிருக்கா. நானாக மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோவேன், 1/2 நிமிஷத்தில் உன்னை பொட்டி படிக்கையோட தூக்கி வெளியே அமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு விடாமல் உங்கள் அப்பந்தான் பெரிய பெரிய வீடை ஊரை ஏமாற்றி கட்டி வச்சிருக்கான்ல, அங்கே போய் தொலைய வேண்டியதானே, இங்கே உட்காந்துட்டு எதுக்கடி காவேரியோட உசுரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வேற கேட்குறாங்க. உடனே ராகினி வந்துட்டு, அதான் எங்கள் அப்பா பெரிய பெரிய வீடு கட்டி வச்சிருக்காருன்னு தெரியுதில்ல, ஆனாலும் நான் ஏன் இங்கே இருக்க காவேரி, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிட்டு, என் வாழ்க்கையை கெடுத்தவ உன் தங்கச்சி, அவளை பழிக்கு பழி வாங்காம இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராகினி ரொம்ப திமிரா பேசுறாங்க. ராகினி அப்படி சொன்னதும் காவேரியும் அவங்க அக்காவும் செம டென்ஷன் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகினி வந்துட்டு, ஆல்மோஸ்ட் நான் நினைச்சதை செஞ்சுட்டேன், ஆனால் அதை கணக்கச்சிதமாக முழுசா முடிக்காம இங்கிருந்து நான் போகவே மாட்டேன். அது வரைக்கும் நீங்க என்னதான் என்ன மானங்கட்டத்தனமா பேசினா கூட இங்கிருந்து நான் கொஞ்சம் கூட நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, உன் தங்கச்சியே வந்து திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா, அதனால என்ன கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. முடிஞ்சா உன் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போறாங்க. அது எங்களுக்கு தெரியும், நீ பொத்திட்டு போடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க. ஆனா ராகினி பேசுனதெல்லாம் யோசிச்சுட்டு காவேரி ரொம்ப பயத்திலையும் குழப்பத்தையும் நின்றுட்டு இருக்காங்க. காவேரிக்காக விஜய் எழுதி வச்ச லெட்டர் வேற ராகினி கிழிச்சு போட்டுட்டாங்க. அதனால விஜயோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம காவேரி வந்து குழப்பத்தில் இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.